ஆதன் நியூஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உதயாஸ்ரீ. தலைப்புச் செய்திகளை காணலாம். திமுக ஆட்சியில் கச்சைத்தீவு தாரை வார்க்கப்பட்டதை மறைக்க முயற்சிக்கும் முதலமைச்சர் மீனவர்களுக்கு நன்மை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் என எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. இலங்கை சென்ற பிரதமர் மோடி மீனவர்கள் பிரச்சினை பற்றி அந்நாட்டு அதிபருடன் பேசவில்லை. அமைச்சர் ரகுபதி குற்றச்சாட்டு. ஆரோக்கியமான உலகத்தை உருவாக்குவதற்கு உறுதி எடுப்போம். ஒவ்வொரு செழிப்பான சமுதாயத்திற்கும் நல்ல ஆரோக்கியமே அடித்தளம் என உலக சுகாதார தினத்தை ஒட்டி பிரதமர் மோடி எக்ஸ் தள பதிவு. சென்னை பல்கலைக்கழகத்தின் சேப்பாக்கம் வளாகத்தில் தோழி விடுதி கட்டும் திட்டத்தை தமிழக அரசு கைவிட வேண்டும். அரசு கல்வி நிறுவனங்களுக்கு சொந்தமான நிலங்களை எந்த தேவைக்காகவும் எடுக்கக்கூடாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வலியுறுத்தல். பீகாரில் விலைவாசி உயர்வை தடுக்கவும் வேலை வாய்ப்பை வழங்க வலியுறுத்தியும் காங்கிரஸ் சார்பில் பேரணி. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தலைமையில் இளைஞர்கள் வெள்ளை டி-ஷர்ட் அணிந்து பங்கேற்பு. தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம், குஜராத், ஒடிசா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் புதிய மாநில தலைவர்களை தேர்வு செய்யும் பணியில் பாஜக தீவிரம். ஓரிரு நாட்களில் இறுதி முடிவு எட்டப்படும் என தகவல். சார் ஆய்வாளர் பணிக்கான வயது வரம்பை 33ஆக உயர்த்த வேண்டும். காலி பணியிடங்களின் எண்ணிக்கையையும் 2000ஆக உயர்த்த வேண்டும் என தமிழக அரசுக்கு பாமக தலைவர் அன்புமணி கோரிக்கை. வக்ஃப் வாரிய சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு. ஏற்கனவே பல்வேறு தரப்பினர் சார்பில் 7 வழக்குகள் தாக்கல். மறைந்த நடிகர் சிவாஜியின் வீட்டை ஜப்தி செய்ய உத்தரவு பிறப்பிக்கப்பட்ட விவகாரம். வீட்டில் தனக்கு உரிமையோ பங்கோ இல்லை என்று கூறி பிரமாண பத்திரம் தாக்கல் செய்ய சிவாஜியின் மூத்த மகன் ராம்குமாருக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவு. வாரத்தின் முதல் நாளிலேயே இந்திய பங்குச்சந்தைகள் வரலாறு காணாத வகையில் கடும் சரிவு. சுமார் 20 லட்சம் கோடி ரூபாய் இழப்பு. முதலீட்டாளர்கள் அதிர்ச்சி. இத்துடன் தலைப்புச் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.